இறைச்சட்ட புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 9. கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு செய்யுங்கள். அன்பின் எதிர்பார்ப்பு எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். அன்பில் தேவைகள் இல்லை, ஆசைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை. அன்பில் அன்பு மட்டுமே உள்ளது. அன்பிற்கு ஏமாறத் தெரியுமே தவிர ஏமாற்ற தெரியாது. பார்க்கிறேன். 37ஆம் நாள். வாழ்வை இனிதாக்குவது அன்பு. துன்பங்களிலிருந்து மீள செய்வது அன்பு. மனித வாழ்க்கையை அழகுபடுத்துவது அன்பு. இன்பு எனும் இந்த 3 எழுத்துக்கள் இரத்தத்தில் கலந்து நரம்புகளை மீட்டி உணர்ச்சிகளை மெருக்கூட்டி வார்த்தையாக வரும் பொழுது இந்த உலகையே கட்டி வைக்கும் வல்லமையை பெறுகிறது. இத்தகைய அன்பிற்காக இயங்குவோர் எத்தனை பேர்! கிடைக்காமல் இறந்தவர்கள் எத்தனை பேர்! கிடைத்த அன்பை இழந்தவர் எத்தனை பேர்! ஆசை காட்டி மோசம் செய்வது போல் அன்பை துவசம் செய்பவர்கள் எத்தனை பேர்! நம் கண்ணாடி மனதில் கல் வீசி விளையாடும் சமூகத்திலிருந்து நம்மை அன்பால் பாதுகாப்பவர் நம் இறைவன். அன்பை கழித்துவிட்டு பார்த்தால் கிறிஸ்தவம் ஒரு வெறுமையான பாத்திரமாகவே எப்போதும் காட்சியளிக்கும். உலகில் எந்த மதத்தையும் விட கிறிஸ்தவமே அன்பு என்னும் ஒற்றை சொல்லின் மேல் கட்டப்பட்டுள்ளது. ஒட்டமொத்த போதனைகள், வாழ்வியல் நெறிகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் இயேசு அன்பு எனும் ஒரே ஒரு கட்டளைக்குள் அடக்கிவிடுகிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட ஆழமான அன்பு வேறொன்றும் இல்லை என்றார். அன்பு என்பது சாய்ஸ் அல்ல. விரும்பினால் அன்பு இல்லையேல் விலகு, விரும்பினால் நட்பு இல்லையேல் எதிர்ப்பு, விரும்பினால் அணைப்பு இல்லையேல் சண்டை. இத்தகைய மனநிலை தான் நம்மை கிறிஸ்துவ வாழ்க்கை நெறியிலிருந்து தூரமாய் எடுத்துச் செல்கிறது. அன்பு செய்வது என்பது நமக்கு தரப்பட்டிருக்கும் சாய்ஸ் அல்ல, அது நமக்கு தரப்பட்டிருக்கும் கட்டளை. அன்பே கடவுள் என்கிறது விவிலியம். மொத்தத்தில் அன்பை கழித்துவிட்டு பார்த்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் இழக்கிறது. எனவே அன்பை இதயத்தில் கொள்வோம். அன்பான இறைவனைப் போல மாற நம் வாழ்வை அமைப்போம். ஜெபம். உன்னை அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் என்ற கட்டளை மூலம் நாளும் எம்மோடு பேசுபவரே எம் இறைவா. உயிர்கள் வாழ அடிப்படை அன்பு என்பதை நாங்கள் உணரவும், எமக்கு அடுத்திருப்போரை முழுமனதோடு அன்பு செய்யவும், உறவுகளில் போலித்தன்மை காட்டாது உண்மையான அன்பில் உறவாட எமக்கு அருள் தாரும். ஆமேன். கடந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி: வாழ்வை இனிதாக்குவது எது? அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாட தயாராகும் இந்த தவ நாட்கள் உங்களுக்கு கடவுளின் ஆசீரை கொண்டு வர உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக